பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோவில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மையமாக வைத்து பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து ஒரு வசனத்தை தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஸோ இந்த வசனத்தை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிவிட முடியாது. எனவே 16, 17, 18 அதை கவனித்து பார்ப்போம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம சந்தோஷமா இல்லை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நம்மளால சந்தோஷமா என்ன பண்ண முடியாது, பார்த்துக்க முடியாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லா நேரத்திலும் தேவனை முதலிடத்தில் வைத்து அவரை மட்டுமே சார்ந்து கொண்டு அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல ஐக்கியத்துல வளருகின்ற நபராக நாம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாவற்றிலையும் தேவன் அனுமதிக்கிற எல்லா பாதைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த பழக்கத்தை உடைய நபர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஆவியை அவித்து போடாமல் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம், உண்மையாக சந்தோஷமா தான் இருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, தேவன் அனுமதிக்கிற எல்லா பாதைகளுக்காக அவர் அனுமதிக்கிற எல்லாவற்றிற்காக உண்மையாகவே முழு மனதோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்றோமா, இல்ல விதியே அப்படின்னு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இடைவிடாமல் நம்ம தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல கான்ஸ்டன்டா அது இருக்கா, இல்ல ஒரு நாள் நான் பிரேயர் பண்றேன் அதோட ஒரு மாசம் கழிச்சுதான் நான் பிரேயர் பண்றேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள என்ன பண்ண முடியாது அப்படின்னா தக்க வைத்துக் கொள்ள முடியாது. 20ஆம் வசனத்துல இருந்து கவனிங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். யார் என்ன சொன்னாலும் அதுதான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்ல. ஆனா உண்மையாய் வருகிற தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய், தேவனுடைய வார்த்தை அதுதான் தீர்க்க தரிசனம், அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அற்பமா என்னாது இருக்கணும். அடுத்த வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு உண்டாகுகிற வார்த்தைகள் அல்லது நம்மை நோக்கி வருகின்ற வார்த்தைகள் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணோம் அப்படின்னா சோதித்து பார்த்து வெறும் நலமானது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்களும் நானும் பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நமக்கு தெரியும் எது பொல்லாங்கு எது தீமையானது அப்படின்னு. ஏற்கனவே கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், தீமையை இருக்கிற அந்த குணம் இருக்க வேண்டும் அப்படின்னு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும், விட்டு விலகுங்கள். ஒரு சில நேரத்தில் நம்ம விட்டு விலகணும், இன்னொரு சில நேரத்துல நம்மை விட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில காரியத்தை விளக்கணும். எனவே இந்த காலை நேரத்துல இந்த வசனத்தை ரொம்ப அப்படியே டீப்பாலாம் நம்ம தியானிக்கல, ஆனாலும் இந்த வார்த்தைகளை சிந்தித்து பாருங்க. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் சிந்தித்து பாருங்கள். உண்மையாகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் முறுமுறுப்பு இல்லாமல் முழு மனதோடு தேவன் அனுமதிக்கிற எல்லாவற்றிற்காக அவரை நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அவரோடு கூட இருக்க அந்த உறவுல தொடர்ந்தேச்சியாக ஒவ்வொரு நாளும் அந்த ஐக்கியத்துல நான் வளருகின்ற பெருகுகின்ற அனுபவத்தை உடைய நபரா இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். தீர்க்க தரிசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, என்னை நோக்கி வருகிற தேவனுடைய வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன், நிறைய நேரத்துல அதை நான் அற்பமா எண்ணி விடுகிறேனா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க. எல்லாவற்றையும் நான் சோதித்து பார்த்துதான் நலமானதை ஏற்றுக்கொள்கிறேனா, அல்லது எல்லாவற்றையும் அப்படியே எனக்கு வரதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நான் விட்டு விலகி போகின்ற நபராக இருக்கிறேனா, இது எல்லாம் செய்யும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாமல் அவித்து போடாமல் இருக்க முடியும். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு பல கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானிங்கள், ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. Thank you. God bless you.